ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்னைக்கு உங்களுக்கு சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலில் எப்படி உதிரி உதிரியாக செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். 2 டைம்ஸ் உடையாமல் நல்லா மெல்லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வாட்டர் ஊற்றி 1/2 hour to 20 minutes சோக் பண்ணி வச்சுக்கிறேன். ரைஸ் சோக் ஆகி வந்தோடனே நம்ம இது ஒலை கொதிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி இந்த சைடு வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் 1.5 கிலோ சட்டி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் இப்போ 7 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டை லவங்கம்லாம் அதில் ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ 5 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 3/4 இதில் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுறேன். வெங்காயம் இந்த சைடு வதங்குறதுக்குள்ளே நம்ம அரிசியை செக் பண்ணிடலாம். 5 to 7 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அரிசி 50% வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் அந்த வறுத்த வெங்காயத்துக்காக தனியாக எடுத்து வச்சிருந்த ஆனியனை வதக்குறேன். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம சட்டியில் போட்ட ஆனியன் வதங்கினதுனால நம்ம இந்த கலரில் வந்தோன்னே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூன் எடுத்ததுனால 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 டொமேட்டோஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வறுத்த வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டொமேட்டோவும் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸ்க்கு சால்ட் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, பச்சை ஸ்மெல் போனோன்னே 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரை நல்லா கிண்டிட்டு
அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனை வரும்போது இப்போ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இதோட வாசனை நல்லா வந்துருச்சு. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா இந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கனை நல்லா 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் மூடி போட்டு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேலே ஆட் பண்ணுங்கள், லேயராக. இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் வாட்டரில் கலந்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 லேயர்ஸ் நான் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நைட்டுன்றதுனால சேர்க்கலை. கூடவே அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கீழே இருக்க சிக்கன் வந்து தம் போடும்போது அதை தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி. இப்போ மூடிட்டு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுட்டு தம் போட்டுருங்க 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 10 மினிட்ஸ் இந்த தம்லே இருக்கட்டும். அப்புறமா பார்த்திங்கன்னா அதை எடுத்தோன்னே நம்ம தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் பசங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் இது சாப்பிட்டோம். கொஞ்சம் கூட மிச்சமே ஆகலை. எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஹோட்டலில் இருந்த ஃப்ளேவர் நல்லாவே வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனா பேபி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் போட்டுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் நிறைய ரெசிபீஸ் போடும்போது உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபை ஆகும். பாய்.